மும்மொழி கொள்கை மற்றும் இருமொழி கொள்கை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், துணை முதல்வர் உதயநிதி கூறிய கருத்துக்களை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். நாம இந்த மொழி தான் கத்துக்கணும்னு சொல்லல. மும்மொழி கொள்கை, நீங்க தமிழ் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம். இதை தவிர ஒரு மொழி, அது மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், உருதுவாக கன்னடமாக இருக்கட்டும், ஒரியாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மொழிகள் இருக்கு. தமிழ் மொழியை உத்தரப்பிரதேச மும்மொழி கொள்கை வரும்பொழுது தமிழ் மொழியை உத்தரப்பிரதேச பள்ளிகளில் கற்பிக்கப்படும். ஏற்கனவே உத்தரகண்டில் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு மாநில அரசு நிகழ்த்துகின்ற ஒரு பெரிய கொடுமை இது. நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணத்துலேருந்து தான் நம்ம கேட்குறோம். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்தது நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதும் பிரித்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. எப்போதுமே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, இருமொழி கொள்கை தான். அது நம்ம முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறை அதிகாரிகளும் என்கிட்ட விளக்கியிருக்காங்க. முதலமைச்சரோட பேசி முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பார்ப்போம்.